எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 22 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு, முக்கியமான டாபிக் என்னென்னா வில் பவர். சக்தி இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது. அதை தட்டி எழுப்புறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, அதை தட்டி எழுப்புறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன் அந்த பதிவை நான் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை ஆலோசனை பண்ணி அலசி ஆராயிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். மறந்துடாதீங்க, வில் பவர் அதை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும், நீங்கள் தான் உருவாக்கணும். உங்களுக்குள்ளே இருக்குது, வில் பவர் இருக்குது. உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாதுங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளுங்க. அதை நீங்கள் தான் வந்து வெளியில் கொண்டு வரணும். உங்களுக்குடைய டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரணும். எதுக்கும் பயப்படாதீங்க. லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட். கண்டிப்பாக உங்களுக்குன்னு சில வில் பவர் இருக்குது. அதை வந்து கரெக்டாக உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்திட்டு போயிட்டே இருங்க. அதுக்காக எனக்கு வில் பவர் இருக்குதுன்னு அதை கொண்டு யாரையாவது அடிச்சிடாதீங்க. இதை தூக்கி அடிக்கிறேன், அதை தூக்கி அடிக்கிறேன்ட்டு. அது வில் பவர் இல்லைங்க. நீங்கள் ஒரு நல்ல பாதையை பிடிச்சிக்கிட்டு இந்த வில் பவரை பயன்படுத்தி வெளியில் வர்றது தாங்க பெரிய திறன் சொல்லுவோம் இல்லையா, திறன். அதை கொண்டு வந்து வெளியில் வந்து நீங்கள் ஒரு நல்ல பாதையை அமைச்சிக்கிட்டு நல்ல ஒரு வழியில் பயணம் பண்ணுறது வில் பவர்னு சொல்லுவாங்க. சக்தி இருக்குது, உங்களுக்குன்னு இருக்குது. அதை நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். யாரும் கொண்டு வர மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் டேலண்ட் இருக்குது. இன்னும் சொல்கிறேன், இந்த பெண்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுங்க. நான் பிரசவத்துக்கு இலவசமாக வாரேம்மா, உனக்கு ஒரு பிள்ளையும் பேர் வச்சு தாரேம்மான்னு பாட்டே பாடுறாங்க. உண்மையா இல்லையா? அந்த பிரசவத்துலேருந்தே மீண்டு வந்துடுறீங்க. எவ்வளோ ஒரு உடம்பை வற்புறுத்திக்கிட்டு அந்த குழந்தை வந்து வெளியில் வருது. அந்த சக்தியே வந்து பெரிய சக்தி, வில் பவர். அதே தாங்கிட்டு பெரிய லெவலில் நீங்கள் வெளியில் வரீங்க. சரி, எல்லாத்தையும் பாதுகாக்கிறீங்க. இந்த வேர்ல்டே பாதி வந்து கேர்ள்ஸ் கையில் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய வில் பவர் உங்கள் கையில் இருக்குது. கரெக்டான வழியில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு நேர் பாதையில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். வில் பவர், உங்கள்கிட்ட இருக்க சக்தியை நீங்கள் தான் வெளிப்படுத்தி நல்ல வழியில் போய் நல்ல முன்னேற்றத்திற்கு 4 பேர் நல்லா இருக்கணும். அவங்கள சார்ந்து 4000 பேர், அவங்கள சார்ந்து 40,000 பேர், அவங்கள சார்ந்து 4 லட்சம் பேர், அவங்கள சார்ந்து 4 கோடி பேர் போயிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வில் பவரை கொண்டு லைஃப்பில் போயிட்டே இருக்கணும். ஸ்டக்காக எங்கேயும் நின்றுடாதீங்க. லைஃப்பை வந்து ஸ்டக் ஆகிடுச்சின்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ அடி அடித்தாலும் நீங்கள் எந்திரிச்சு நின்று உங்களோட வில் பவரை கொண்டு எந்திரிச்சு நிற்கணுங்க. அதுதாங்க ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு செய்தி. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சு சொன்னாலும் ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.